ஓம் சரவண பவ. இப்போ வந்து நம்ம 5 லிட்டர் ஃப்ளோர் கிளீனர் செய்கிறதுக்காக என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறது பார்க்கலாம். எஸ்எல்எஸ் வந்து 1 லிட்டர் எடுத்திருக்கேன். பேக்கிங் சோடா வந்து 100 கிராம், சிட்ரிக் ஆசிட் லெமன் உப்பு 100 கிராம். அடுத்து வந்து வினிகர் வந்து 1 லிட்டர் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து கலருக்கு வந்து பிங்க் கலர் எடுத்திருக்கேன். சென்ட் வந்து ஜாஸ்மின் சென்ட் எடுத்திருக்கேன். ஆனால் வந்து சென்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இது நம்ம ஃப்ளோர் கிளீனர் ஸ்பெஷலே பச்சை கற்பூரம் தான். இப்போ பாருங்கள், எஸ்எல்எஸ் வந்து 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். நிறைய ஊற்றுனீங்கன்னா 1 லிட்டரு ஊற்றுனீங்கன்னா திக்காயிரும். வீடு வலிச்சிங்கன்னா வலிக்கி விட்டு விழுந்துருவீங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன எடுத்திருக்கேன்னா, பேக்கிங் சோடா வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். நல்லா அப்படி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்து சிட்ரிக் ஆசிட்டுங்கிற லெமன் சால்ட் எடுத்திருக்கோம். அது போடுங்க. போட்டதுக்கப்புறம் வந்து வினிகர் ஊற்றிக்கணும். வினிகர் ஊற்றினதுக்கப்புறம் கலருக்கு வந்து பிங்க் கலர் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து நம்ம என்ன போட போகிறோம்னா, பச்சை கற்பூரம். இது வந்து தெய்வீக சக்தி வாய்ந்தது. இதில் பச்சை கற்பூரம், மஞ்சத்தூள் எல்லாமே ஆட் பண்ணுறோம். அதனால் உங்களோட கஷ்டங்கள் எது இருந்தாலும் இது போட்டு வீடு வலிக்கும் போது கஷ்டங்கள் இருக்காது. நல்ல பயன் இருக்கும். இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், கலர் வந்து என்ன கலரில் இருக்குன்னு. இது வந்து நம்ம சேலுக்காக தான் கொடுத்துட்ருக்கோம். வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க.